டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் பொறாமப்படுவோம்ல. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ யாருமே கடைசியாக வர்ற குழந்தைய தான் செல்லமாக பார்த்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கடைசியாக இன்னொரு குழந்தை வரப்போகுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நான் கன்சீவாக இருக்கிறதா என் பொண்ணுக்கிட்ட சொல்ல போகிறேன். என் பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கடைசி வரைக்கும் பாருங்கள். பாப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் சொல்லுவேன். அதை உனக்கு நீ என்ன தோணுதோ அதை சொல்லு, சரியா? உனக்கு குட்டி பாப்பா பிடிக்குமா? பிடிக்கும். குட்டி பாப்பா பிடிக்குமா, குட்டி தம்பி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். இப்போ உனக்கு தம்பி இருக்குல்ல, அடுத்து தம்பி வேணும்னு ஆசைப்படுறியா, குட்டி பாப்பா வேணும்னு ஆசைப்படுறியா? குட்டி பாப்பா. குட்டி பாப்பா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி தூக்குவியா, கொஞ்சுவியா, தூக்க தெரியுமா? அந்த பாப்பாவுக்கு என்னென்னலாம் பண்ணுவேன்? பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நல்லா பார்த்துக்குவேன். சாப்பாடு கரெக்ட் டைம் கொடுப்பேன். மருந்து இதெல்லாம் கொடுப்பேன். எதுக்கு மருந்து கொடுப்பேன்? சளி இருமல்னா டெஸ்ட் போட்டு விடுவேன். நான் நிறைய பண்ணுவேன். உனக்கு பாப்பா இருந்தால் பிடிக்கும். சரி, இப்போ என்ன சொல்கிறேன்னா, பாப்பாவை அதாவது இப்போ சப்போஸ் நான் வேலைக்கு எங்கேயாவது போயிட்டேன்னா இப்போ பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பாப்பாவை எப்படி பார்த்துக்குவேன்? நல்லா பார்த்துக்குவேன். பாப்பா சாப்பாடு சாப்பிடாது, குழந்தை பாப்பா அப்படின்னு அந்த பாப்பாவை என்ன பண்ணுவேன்? தெரியல. குழந்தை பாப்பான்னா அதுக்கு என்ன கொடுப்ப? பால் டப்பாவில் பால் கொடுக்கணும். அதாவது பசிக்கிற நேரம் நம்ம பால் ஊற்றி கொடுக்கலாம் டப்பாவில், இல்லைன்னா சாப்பாடு கஞ்சி சாப்பாடு இதெல்லாம் மசிச்சு அப்படி கொடுக்கலாம், சரியா? பருப்பு சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கலாம். என்னன்னா இப்போ நம்ம வீட்டிலே ஒரு பாப்பா இருக்குது. இப்போ ஒரு என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ இருக்க, உனக்கு அடுத்து தம்பி இருக்கான், தம்பிக்கு அடுத்து ஒரு பாப்பாவோ இல்லை தம்பியோ இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். உங்களுக்கு விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இப்போ தம்பிக்கும் அவனுக்கும் இப்போ சின்ன பையன், இப்போ அதை விட ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா இல்லாட்டி குட்டி தம்பி இருந்தால் செம்மையாக இருக்குமா? விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும்ல. இப்போ நம்ம வீட்டில் எப்படியாவது இப்போ என்னது ஏதாவது ஒரு வழியில் அந்த மாதிரி ஒரு பாப்பா திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா எப்படி உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்குமா? அதாவது ஏன்டா இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்க மாட்டியா? சந்தோஷப்படுவியா? இப்போ என்னன்னா, இப்போ உங்கள் 2 பேத்துக்கு தானே இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினா 2 பேத்துக்கு 2 இது எல்லாமே 2 வாங்குறோம்ல. இப்போ இன்னொரு பாப்பா வந்துச்சுன்னா அதை 3 பிரிச்சுட்டு இப்போ என்னன்னா ஒரு கேக்கு வாங்கினா அதை 3 பீஸாக போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ 2 பீஸா போட்டு ஆளுப்பதியாக சாப்பிட்றீங்க. அடுத்து இப்போ ஒரு கேக்கை இன்னொரு பாப்பாவோ தம்பியோ இருந்துச்சுன்னா அது 3 பீஸா போகிற மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு பொறாமல் இருக்காதா? இன்னொரு பிள்ளை வந்துடுச்சு, உங்களுக்கு இடைஞ்சலுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்க மாட்டியா? நினைக்க மாட்டியா? ஏற்றுக்குவியா? சரி, பாப்பாவுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருவியா? நீ இப்போ படுக்கலைன்னா இப்போயே நீ ஃபீல் பண்ணுறேல, அம்மாக்கிட்ட நான் தான் படுக்கணும், அவன் படுக்கக்கூடாது அப்படின்னு தம்பியை படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள. இப்போ இன்னொரு பாப்பா வந்துருச்சு அப்படின்னா இப்போ இப்போ தம்பி என்கிட்ட படுத்துருக்கேன்னா தம்பி இன்னொரு பாப்பா வந்துச்சுன்னா தம்பியும் படுக்க மாட்டான்ல. அப்போ அவன் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அவனுக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லைன்னு விட்டுருவீங்களா? இல்லை நான் தான் படுக்கணும் பக்கத்தில் பரவாயில்லன்னு விட்டுருவியா? உண்மையிலே வா ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு இடைஞ்சலுக்கு வந்துருச்சு, ஏன்டா வந்துச்சு அப்படின்னு நினைக்கவே மாட்டியா? உண்மையிலே அப்படி நினைக்க மாட்டியா? உண்மையிலே இப்போ நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாப்பாவோ ஒரு தம்பியோ வந்துச்சுன்னா ஏற்றுக்குவியா? அந்த ஒரு பொறாமை அந்த குணம்லாம் இருக்காதா? ஓகே, சரி, அப்போ வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, பார்க்கலாம், வரட்டும். ஏன்னாவது அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஆமாம், நீ தானே வந்தால் பரவாயில்லைன்னு சொன்னேன். அதான் அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அது வந்துருச்சுன்னா நீ தான் பார்த்துக்கணும். இப்போ சொன்னதெல்லாம் அதை கரெக்டாக பண்ணணும். அதாவது என்னது இடைஞ்சல் பொறாமையாக நினைக்கக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும், சரியா? பார்த்துக்குவியா? உண்மையிலே பார்த்துப்ப, பொய் சொல்லக்கூடாது, வந்ததுக்கப்புறம் இடைஞ்சலாக நினைக்கக்கூடாது. உண்மை ரியாக்ஷனை சொல்லு. எப்படி
சந்தோஷமாக ஏற்றுக்கனா இல்லை வேணாம்மா நாங்கள் 2 பேருமே போதும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ உன் மனசில் பட்டது சொல்லு. நாங்கள் 2 பேருமே போதுமா வேணாமா அப்படின்னு சொல்றியா இல்லை வரட்டும்னு சொல்றியா? வேணாம். ஏன் வேணாம்? வரட்டும். அது உங்கள் 2 பேருக்கு இன்னொன்று வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாலியாக தானே இருக்கும் விளையாட. ம் பொறாம வந்துச்சுல, பொறாம தானே. வேணாமா வேணாமா? சரி ஓகே, சும்மா சொன்னேன். ஆ